பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் 8வது அதிகாரம் 19வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமல் போனான் என்பதாக. தேவனுடைய ஒப்பிட முடியாத வல்லமை, இன்கம்பேரபிள் பவர் ஆஃப் காட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருடம் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். அவர்களை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் குறித்த காலம் வந்தது. அதற்காக தேவன் மோசேயையும் ஆரோனையும் பார்வோனிடத்தில் அனுப்பினார். அவர்கள் பார்வோனோட பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாயிருந்தது. அவர்கள் பார்வோனிடம் சென்று கர்த்தருடைய வார்த்தையை கூறின போது, அவன் கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்று பெருமையோடு பதில் கூறினான். ஆகையால் 10 அற்புதங்களினாலும் வாதைகளினாலும் பார்வோனையும் எகிப்தையும் வாதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டார். முதலாவது, உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு, அது சர்ப்பமாகும் என்று கர்த்தர் கூறினார். ஆரோன் அவ்வண்ணமாக கோலை போட்ட வேளையில் அது சர்ப்பமாயிற்று. உடனே பார்வோன் தன் மந்திரவாதிகளை அழைத்தான். அவர்கள் தங்கள் கோல்களை போட அவைகளும் சர்ப்பமாயிற்று. அது நிமித்தம் பார்வோன் மோசே ஆரோனிடம், உங்கள் தேவனைப் போல எங்கள் தெய்வங்களுக்கும் வல்லமை உள்ளது என்பதை சொல்லுகிறவனாக காணப்பட்டான். இரண்டாவது, கோலை ஓங்கி நதியில் அடிக்கும்படிக்கு கர்த்தர் கூறினார். மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த வேளையில் நதியின் தண்ணீர் இரத்தமாயிற்று. உடனே மீண்டும் பார்வோன் எகிப்தின் மந்திரவாதிகளை அழைக்க அவர்களும் அவ்வண்ணமாக செய்தார்கள். ஆகையால் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு மேட்டிமை கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் காணப்பட்டான். மூன்றாவதாக, கர்த்தர் எகிப்தின் எல்லைகள் எங்கிலும் தவளைகளை திரளாக பிறப்பித்து அவர்களை வாதித்தார். ஆனால் எகிப்தின் மந்திரவாதிகளும் அவ்வண்ணமாகவே செய்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார்கள். இவ்வண்ணமாக அவர்கள் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்தி தங்களுடைய தெய்வங்களும் வல்லமை உள்ளது என்பதை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். நான்காவதாக, கர்த்தர் எகிப்தின் புழுதியெல்லாம் பேன்களாக மாற்றினார். அவைகள் எகிப்தின் மனிதர்களையும் மிருகங்களையும் வாதித்தது. எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்களுடைய மந்திர வித்தையினால் அவண்ணமாக செய்ய முயன்ற வேளையில் அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்போது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்று கூறி அவனை எச்சரித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துரு பலவான் தான், ஆனாலும் அவனுடைய வல்லமைக்கு ஓர் எல்லை காணப்படுகிறது. ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு எல்லையே இல்லை. தேவனுடைய விரல் என்பது அவருடைய நிகரற்ற, வேறு யாருடனும் ஒப்பிடக்கூடாத வல்லமையையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. அவருடைய நாமம் எல்ஷடாய் என்பதாகும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இயேசு பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்தி அநேகரை விடுதலையாக்கினார். அநேக வேளைகளில் தேவனுடைய வல்லமையை நாம் உணராமல் அவரை மட்டுப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய அவிசுவாசம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிற அநேக அற்புதங்களை தடை செய்கிறது. ஆகையால் தேவனுடைய அளவற்ற, நிகரற்ற, ஒப்பிட முடியாத வல்லமையின் மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் எதிர்பார்க்கிறவற்றை அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மாம்சமான யாவருக்கும் நீர் கர்த்தர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பெரிதான வல்லமை விளங்குவதாக. இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் கட்டளையிடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு நாளும் எங்கள் அவிசுவாசத்தினால் உம்முடைய வல்லமையை நாங்கள் மட்டுப்படுத்தி விடாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை மற்றவர்களோடு நாங்கள் ஒப்பிட்டு உம்முடைய வல்லமையை குறைத்து விடாதபடிக்கு உம்மை குறித்து, உம்முடைய வல்லமையை குறித்தும் ஒரு தெளிவான வெளிச்சத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.